பொதுவாகவே இந்த உலகத்தில் ஆக்சிடென்ட் சூசைட் மர்டர்னு ஏதாவது நடந்தால் அவங்களோட ஆவிகள் எல்லாம் அங்கேயே தான் இருக்குன்னு பயப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு சர்க்கிள்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் அர்பன் லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிறது அர்பன்னா நகரம். ஒரு நகரமே ஒரு பேய் கதையை உண்மைன்னு நம்பினாங்கன்னா அதுதான் அர்பன் லெஜெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மக்களும் இன்னைக்கு வரைக்குமே இந்த மாதிரி அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியை நம்புறாங்க. இது மாதிரி ஒட்டுமொத்த ஜப்பான் மக்களையும் மரண பீதியில் உரைய வச்ச குச்சிசகே ஒன்னா அப்படிங்கிற ஒரு அர்பன் லெஜெண்ட்ஸை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹாரர் 360. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 1700 காலகட்டங்கள்ல இருந்தே ஜப்பான்ல பிரபலமா சொல்லப்படுற ஒரு பேய் கதை தான் இந்த குச்சிசகே ஒன்னா. குச்சிசகே ஒன்னா பேய் கதை உருவானதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. அதுல பிரபலமான 3 கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜப்பான்ல பிரபலமான ஒரு நகரத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க பார்க்கவே ரொம்பவும் அழகா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க அழகா இருக்கிறது தான் அவங்களுக்கு ஆபத்தா முடியும்னு. அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்பவுமே நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்டே இருப்பாங்களாமா. இதனாலேயே அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃப் மேலே ஒரு டவுட் வருது. அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னா ஒரு போர் வீரர். அந்த சமயத்தில் போர் நடந்துட்டு இருக்கும்போது அவர் போருக்கு போயிட்டா திரும்பி வரவே சில வருடங்கள் ஆயிரும். அந்த சமயத்தில் அவங்க ஒய்ஃப் சில இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுது. போர்ல இருந்து திரும்பி வந்த அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் தெரிய வருது. பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வீட்டில் இருந்த ஒரு கத்திரிக்கோலை எடுத்து நீ அழகா இருக்கிறனால தான் இப்படியெல்லாம் பண்ணுற, அழகா இல்லைன்னா இப்படிலாம் பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கதற அவங்க வாயிலிருந்து காது வர 2 சைடும் வெட்டி விட்டுறாரு. அதில் நிறைய பிளட் லாஸ் ஆகி அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இறந்து போன அவங்களோட ஆவி தான் இந்த குச்சிசகே ஒன்னான்னு ஜப்பான் மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. குச்சினா வாயினும் ஒன்னானா பெண்ணுன்னு அர்த்தம். குச்சிசகே ஒன்னா அப்படின்னா வாய் கிழிந்த பெண் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கதையில என்ன சொல்றாங்கன்னா லேடி ஒருத்தவங்க ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போறாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ண ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பழுதாகி அவங்களோட வாயிலிருந்து காது வர 2 பக்கமும் கட் பண்ணி விட்டுருது. அவங்க அங்கேயே ரத்த வெள்ளத்துல இறந்து போயிடுறாங்க. அவங்க தான் இந்த குச்சிசகே ஒன்னா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பயங்கரமான விபத்துல கோரமா இறந்து போன பெண் தான் இந்த குச்சிசகே ஒன்னா அப்படின்னு. ஒரு பெண் பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக போயிருக்கும் போது அங்க நடந்த கோளாறு காரணமா விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அதுல இறந்து போன அந்த பெண் தான் இந்த குச்சிசகே ஒன்னா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேயை பத்தி எத்தனை கதைகள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கதை தான் ஜப்பான் மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலமானது. இந்த கதையில அந்த பேய் என்ன பண்ணும்னா யாராச்சும் ஒருத்தர் ஜப்பான்ல இரவு நேரத்தில் தனியாக நடந்து போனா அவங்கள பின்தொடர்ந்து போகுமா. அப்புறமா அவங்க முன்னாடி வந்து நின்று நான் அழகா இருக்கனா அப்படின்னு கேட்குமா. அந்த பேய் ஒரு மாஸ்க் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த கேள்விக்கு நோன்னு சொல்லிட்டோம்னா அங்கேயே அவங்கள கொன்றுமாமா. அப்படி இல்லாம ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டா அந்த பேய் போட்டிருக்க மாஸ்கை கழட்டிட்டு இப்பவும் நான் அழகா இருக்கனான்னு கேட்குமா. அப்பவும் நம்ம அழகா தான் இருக்குன்னு சொன்னா அதோட வாய் மாதிரியே நம்ம வாயை கிழிச்சு விட்டுருமாமா. இந்த கதை எப்போ பிரபலமாச்சுன்னா குச்சிசகே ஒன்னா மாதிரியே காஸ்டியூம் போட்டு ஒரு பொண்ணு நைட் டைம்ல தனியா வர்றவங்க எல்லாரையும் கடத்திட்டு போய் குச்சிசகே ஒன்னா பேயோட வாய் மாதிரியே வெட்டி விட்டுருவாங்களாமா. இதனாலேயே ஜப்பான்ல சாயங்காலம் ஆனாலே வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்படுவாங்களாமா. நைட்டு ஃபுல்லாக போலீஸ் ரோந்து பணியில் இருந்திருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் நைட் அந்த பொண்ணை போலீஸ் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது அந்த பொண்ணு ஓடி போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. போலீஸ் அந்த பொண்ணோட மாஸ்க் கழட்டிட்டு பார்த்தா கதைகளில் சொன்ன அந்த குச்சிசகே ஒன்னா அந்த பேய் மாதிரியே 2 பக்கமும் வாய் வெட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சரை முன்கூட்டியே சொல்லியிருக்காங்கன்னு அந்த பெண் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. 1980க்கு அப்புறமா குச்சிசகே ஒன்னாவை பற்றி பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே ஜப்பானில் ஒரு சில நகரத்தில் இந்த பேயை பற்றி மக்கள் பேசவே ரொம்பவும் பயப்படுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அர்பன் லெஜெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஹாரர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க.